தமிழக அரசு உயர்கல்வித்துறையின் ஒப்புதலோடு பாடத்திட்டத்தில் மாற்றங்கள கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன முக்கியமான மாற்றங்கள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவுல ஷேர் பண்ணியிருக்கேன். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு கணக்கியல், தட்டச்சு, சுருக்கெழுத்து உள்ளிட்ட பாடப்பிரிவுகளில் கொண்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் குறிப்பா சொல்லணும்னா, ப்ரீ ஜூனியர் தட்டச்சு, ஆங்கிலம் மற்றும் தமிழ் 2மே எழுதுறதுக்கு 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ ஜூனியர் டைப்ரைட்டிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2ஆம் தாள் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் சுயதொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக மத்திய அரசு செயல்படுத்திட்டு வரும் ரூ. 3,00,000 வட்டி இல்லாத கடன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்த தொடர்பாக நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. அதேபோல இப்ப வந்து ஷார்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா? அதாவது பிட்மேன் ஷார்ட் ஹேண்ட் அந்த சுருக்கெழுத்து குறைந்த தர பிரிவினருக்கும் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இப்ப வந்து தட்டச்சு, சுருக்கெழுத்து, அப்புறம் கணக்கியல் இந்த 3க்குமான தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு இனி 2 முறை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.